மா, மித்ராவை யார் வேணா கடத்திருக்கட்டும், அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. போ போ, என்ன மறைக்காம போ. என்ன நடக்குது இங்க? பார்த்தல, என்னமோ மித்ராவை ஆதிதான் கடத்திருப்பான்னு சொன்ன, அவனே அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதுதான் ஆதிக்கடவுர் ஆதித்யா, தெரிஞ்சுக்க. டவர் கிளம்பியாச்சு. சிக்னலும் போக வேண்டியது தானே. போங்க போங்க, எல்லாம் போய் தொலைங்க. இந்த ஆதி ஏதோ கிரிமினலா யோசிச்சிருக்கான். ஆனா அது என்னன்னு தெரியலையே. மித்ரா அவன்கிட்ட எதுவும் மாட்டிடக்கூடாது. இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. மித்ராவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னும் அவ கிளம்பி வரல? மா, உங்க தங்கச்சி வர்றாங்களா இல்லையா? அதான் ஒன்னும் தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு சாமி. உங்க தங்கச்சிக்காக நீங்க வெயிட் பண்ணலாம், உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணலாம். ஆனா கால நேரம் யாருக்காகவும் காத்திருக்காதுமா. என்ன சாமி சொல்றீங்க? நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்றமா. இது மாதிரி பூஜைலாம் அதுக்கான நேரத்துல கரெக்டா ஆரம்பிச்சிடணும். அப்பதான் எதுக்காக பூஜை பண்றோமோ அதுக்கான பலன் கிடைக்கும். உங்க தங்கச்சி வரும்போது வரட்டும், நீங்க பூஜையில உட்காருங்க, நான் பூஜை ஆரம்பிச்சிடறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? இந்த பூஜையை நான் அவளுக்காக தான் பண்றேன். அவளே கலந்துக்கலனா எப்படி சாமி? நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா நேரம் தாண்டி பண்ற பூஜையால எந்த பலனும் இல்லம்மா. நீங்க உட்கார்ந்து ஆரம்பிங்க, அவங்க வந்து சேர்ந்துக்கிறட்டும், அதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. சரி சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. உட்காருங்கம்மா.
மா இந்த பழத்தை எல்லாம் அக்னிகுண்டத்துல போடுமா. மா இந்த குங்குமத்தை எடுத்து நாகதேவி காலடியில போடுமா. நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் இருந்தேன். நீங்கள் அங்கே ரீச் ஆயிட்டீங்களா? நான் அந்த ஏரியாவில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதி. அந்த அட்ரஸில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சிங்களா? அவங்க மித்ராவோட உண்மையான பேரண்ட்ஸ் தானா? வீடு பூட்டி இருக்கு, வீட்டில் யாருமே இல்லை ஆதி. வீடு பூட்டி இருக்கா? பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தீங்களா? நான் நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். அப்பா அம்மாவோட பேரெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. மித்ரா அவங்க பொண்ணு தானான்னு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நல்லா விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். மித்ரா கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா. சார், அவங்க மிஸ் ஆகிடக்கூடாது. நான் வீட்டுக்கு முன்னாடி மஃப்டியில் 2 கான்ஸ்டபிளை நிறுத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யூ டோன்ட் வரி. அவள் நந்தினியோட தங்கச்சி தான் நிரூபிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் சார். ஓகே ஆதி, அதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே. அம்மா, அம்மன் காலடியில் இருக்க குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கமா. ஆரத்தி ஒத்திக்குங்கம்மா. அவ்வளவுதாம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. உங்க குலதெய்வம் நீங்க மனசுல நினைச்சத கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏன் சாமி, பூஜையில எந்த குறையும் வைக்கலல்ல? என் தரப்புல எனக்கு தெரிஞ்சு பூஜையில நான் எந்த குறையும் வைக்கலமா. உங்க தரப்புல தான் ஒரு சின்ன குறை. மித்ரா வராதது தானே? ஆமாமா, அவங்களும் வந்து பூஜையில கலந்துருந்தாங்கன்னா மிக சிறப்பா இருந்திருக்குமா. அப்ப நான் கிளம்புறேமா. போயிட்டு வாங்க சாமி. மித்ரா ஏன் வரல? இந்த பூஜைக்கு கண்டிப்பா அவ வராம இருக்க மாட்டாளே. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆதியால மித்ராவுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்குமோ? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. டேய், நந்தினி மேடம் தானே கால் பண்றாங்க. எடுத்து பேசுறா. சொல்லுங்க மேடம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? நம்ம கம்பெனி பக்கத்துல தான் மேடம் இருக்கோம். சரி, நான் இப்போ உன்னுடைய போனுக்கு ஒரு வீட்டோட அட்ரஸ் அனுப்புறேன். நீங்க அந்த வீட்டுக்கிட்ட போய்
அந்த வீட்டை யாராவது கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்னு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நோட்டம் விட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், நீங்க அந்த வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க. சென்ட் பண்றேன். சரிங்க மேடம். டேய், வீட்டு அட்ரஸ் அனுப்பிட்டாங்க. இந்த ஏரியா தானே, எனக்கு தெரியும் மச்சி. பாப்பலாம், வா. வாங்க போலாம். மச்சான், என்னடா? நந்தினி மேடம் அனுப்பின அட்ரஸ் இந்த வீடு தானே? ஆமாண்டா, இதான். அவங்க அனுப்பிச்ச அட்ரஸ் லேண்ட்மார்க் இதான் காட்டுது. கேட்டு பூட்டி இருக்க. இந்த வீடு தான். இந்த வீடு தானே, யாராவது கண்காணிச்சிட்டு இருக்காங்களான்னு நந்தினி மேடம் நம்மள நோட்டம் பார்க்க சொன்னாங்க. ஆமாண்டா, அப்படியே ஸ்லோ பண்ணி வீட்டை நோட்டம் விடுவா. வா. சரி வா. நல்லா கவுன்ஸ் பத்தியாடா? வேற யாரும் வீட்டை கண்காணிக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இன்னொரு ரவுண்டு போய் பார்ப்போம். வா. சரி வா, போலாம். சரி, நீங்கள் அந்த கேஸை போய் அட்டன் பண்ணுங்க. சரி, ஓகே சார். சொல்லுங்கள் சார். மித்ராவோட அப்பா அம்மா பற்றி எதுனா தகவல் கிடைச்சதா? நானும் உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இன்னும் நமக்கு சாதகமாக எந்த தகவலும் வரல. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா நான் எப்போவே முடிச்சிருப்பேனே. ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்போ சுச்சுவேஷன் அப்படி சொல்ல முடியல. அதான் இப்போ சொல்லிட்டேனே, என்கொயரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா சார்? சொல்லுங்கள். பெட்டராக இருக்குது சார். நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஓகே சார், நேரில் பார்க்கலாம். ஓகே சார், நம்ம நேரில் மீட் பண்ணலாம். தம்பி தம்பி தம்பி, ஒரு நிப்பாடுங்க. என்ன தம்பி, நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த பக்கம் போறீங்க, திரும்ப வரீங்க, திரும்பவும் போறீங்க. யார் நீங்க? என்னதான் தேடுறீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் ஒரு அட்ரஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓல்டு நம்பர் 59, நியூ நம்பர் 1, 2வது தெருண்ணே. அது எங்கண்ணே இருக்கு? அப்படியா? நானும் புதுசுதான்ப்பா, எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் பக்கத்துல எங்கேயாச்சும் விசாரிச்சு பாருங்களேன்ப்பா. தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணே. வாடா. மச்சி,
எனக்கு என்னமோ அந்த காய்கறி கடைக்காரன் செருப்பு தைக்கிறவனெல்லாம் பார்த்தா போலீஸ்காரன் மாதிரி தெரியுது. மேடம் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்கு. மஃப்டியில் தான் போலீஸ்காரங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மச்சான், நீ மேடத்துக்கு போனை போடு. ஹலோ, என்ன நான் கொடுத்த அட்ரஸுக்கு போனீங்களா? அந்த வீட்டை கண்காணிச்சிங்களா? கண்காணிச்சிட்டோம் மேடம். பூட்டி இருக்க அந்த வீட்டை மஃப்டி போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க. நாங்கள் வேற அட்ரஸை தேடி வந்ததா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம் மேடம். நான் நினைச்சது சரியா போச்சு. மித்ராவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. எல்லாமே அந்த ஆதியோட வேலை தான். சரி, நீங்க போலீஸ் கிட்ட மாட்டாம பத்திரமா திரும்பி வாங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். போலீஸ் மூலமா ஆதி என்னதான் முயற்சி பண்ணாலும் மித்ராவோட பேரண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. மித்ரா பேரண்ட்ஸா? அவங்க இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க ஆண்டி. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல நந்தினி. என்ன புரியல ஆண்டி? இல்ல, நீயும் மித்ராவும் அக்கா தங்கச்சி தானே? உங்களுக்கு ஏன் இந்த திடீர்னு சந்தேகம் ஆண்டி? இல்ல, எங்க பேரண்ட்ஸ்னு சேர்த்து சொல்லாம மித்ராவோட பேரண்ட்ஸ்னு பிரிச்சு சொன்னியே, அதனாலதான் அந்த சந்தேகமே வந்தது. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் ஆண்டி. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன். ரகசியமா? என்ன ரகசியம் நந்தினி? எங்க குடும்ப ரகசியம் ஆண்டி. நான் மித்ராவோட பேரண்ட்ஸ்னு சொன்னது ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இல்ல. மித்ராவை குழந்தையில இருந்து வளர்த்தவங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மித்ராவுடைய பேரண்ட்ஸ். எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு நந்தினி? எங்க குடும்பத்துக்கு எதிரிங்களால எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால பரம்பரை வாரிசே இல்லாம போயிடக்கூடாதுன்னு பிறக்கிற குழந்தைங்கள ஒன்னா ஒரே இடத்துல வளர்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு குழந்தைய மட்டும் கூட வச்சுக்கிட்டு மத்த குழந்தைங்கள எங்க நாகபுரி வம்சத்தை சேர்ந்த இன்னொரு ஃபேமிலி கிட்ட கொடுத்து வளர்ப்பாங்க. இப்ப புரிஞ்சது. அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைதான் மித்ரா, கரெக்டா? கரெக்ட் ஆண்டி. எங்களுடைய சொந்த அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. மித்ராவை வளர்த்த பேரண்ட்ஸ் கூட நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க ஆதி கையில கிடைச்சா கூட ஆதி எப்படியாவது மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் மித்ராவை வளர்த்த அப்பா அம்மாவையும் என்னோட கஸ்டடியில வச்சிருக்கேன். சூப்பர் நந்தினி. இத்தனை நாளும் நம்ம எடுத்த எல்லா முயற்சியும் ஆதி ஏதாவது செஞ்சு தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் நானே கூட மனசுடைஞ்சு போய் பேசியிருக்கேன். ஆனா நீ ரொம்ப நம்பிக்கை கொடுத்து என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா இப்ப சொல்றேன், இந்த முறை ஆதி என்ன செஞ்சாலும் சரி, அவன் ஜெயிக்க போறதில்ல. அந்த அளவுக்கு நீ பக்காவா பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்க. நீ வேணா பாரு, இந்த முறை நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் சார் வந்தேன். ஓகே, வாங்க. ஹலோ சார். அடடே, வாங்க மிஸ்டர் ஆதி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன திடீர்னு எதுக்கு இந்த லாயரோட வந்திருக்கீங்க? நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு. உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். ஓஎஸ், பேசலாமே, வாங்க. நீங்கள் போய் கேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே சார். என் மேல இருக்கிற மொத்த வெறுப்பையும் கொட்டி தீர்த்து ஆதி என்ன பழி வாங்க போறாரு. போச்சு.